வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பச்சை பயிரில் புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதச்சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள், விட்டமின்கள், தாதுக்கள்லாம் வளமான அளவில் நிறைந்திருக்கு அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பச்சை பயிரை நம்ம அப்படியே சமைத்து உண்பதை விடவும் முளை கட்டி எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களினுடைய வீரியம் பல மடங்கு நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது செரிமானத்தையுமே நமக்கு எளிதாக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பச்சை பயிர் முளை கட்டிய பயிராகவும் எடுத்துக்கலாம். பச்சை பயிரை கஞ்சி மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காய்ச்சல் அல்லது உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் அரிசியோட பச்சை பயிறு சேர்த்து கஞ்சியாக வைத்து கொடுத்தீங்கன்னா உடல் எளிதில் உங்களுக்கு தேர ஆரம்பிக்கும். வறட்சி உங்களுக்கு நீங்கும். நீங்கள் அந்த பச்சை பயிர் தினமும் சாம்பார் அல்லது கூட்டு செய்யும் போது அதுலையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். தினசரி புரதத்தினுடைய அளவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தும் போது பச்சை பயிறு உங்களுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்களை வழங்கி என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக நாங்கள் பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை சீராக்கக்கூடியது மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க பச்சை பயிறு. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, பச்சை பயிறு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் நிறைந்தது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து, அந்த சாலியபிள் ஃபைபர் செரிமானத்தை நமக்கு எளிதாக்குது. பாக்டீரியாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உணவாக இருக்கு. அதாவது பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கிறதால இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வயிற்று உபுசம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ மற்ற பருப்பு வகைகளை விட பச்சை பயிர் எளிதில் ஜீரணமாகிறதால இது வாயு தொல்லை, வயிற்று பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஏற்படுத்தாது. நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுக்கு வெளியேற்றி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பச்சை பயிர் உங்களுக்கு மேம்படுத்துங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். காரணம், பச்சை பயிறு உங்களுக்கு பசியை கட்டுப்படுத்தும். அதுக்கான ரீசன் என்னன்னா, பச்சை பயிரில் அதிக அளவு புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதமும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் இருக்கிறதால இதை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீண்ட நேரத்திற்கு உங்களுடைய வயிறு நிறைந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். ஸோ இது தேவையற்ற பசியை குறைத்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பசியை கட்டுப்படுத்தி குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டபாலிசத்தை உங்களுடைய உடல்ல பச்சை பயிறு அதிகரிக்குது. ஸோ உங்களுடைய உடல்ல அந்த மெட்டபாலிசம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே உங்களுடைய உடல்ல படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்படும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நீங்க எரிச்சு கொள்ளும் போது அதிகப்படியான உடல் எடை, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு விடும். அது உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியாக மாற்றப்பட்டு விடும். தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மேனிய பசியை கட்டுப்படுத்தி தான் நம்ம குறைக்க முடியும். ஸோ பச்சை பயிறு கலோரியினுடைய அளவு குறைவாக இருக்கிறதால பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய டயட் பிளான்ல பச்சை பயிரை நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பச்சை பயிர் கொண்டு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பச்சை பயிர் குறைந்த கிளைசெமிக் குறியீடு, லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டது. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, பச்சை பயிரினுடைய அந்த கிளைசெமிக் குறியீடு மிகவும் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் பச்சை பயிரில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கே தவிர ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடையாது. ஸோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் எல்லாம் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசெமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பச்சை பயிரில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயராமல் உங்களுக்கு கண்ட்ரோலில் வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பச்சை பயிரில் இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய விடக்சின் மற்றும் ஐசோவிடக்சின் ஆகிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இன்சுலினுடைய சுரப்பை உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. இதன் காரணமாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னாலுமே இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்னா பச்சை பயிரை அடிக்கடி உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க பச்சை பயிறு. ஸோ என்ன பண்ணணும்னா, இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி ப்ராப்ளமும் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு தொடர்பான பிரச்சனையும் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம் சொல்லுவோம். இதன் மூலமாக நரம்புகள் இறுக்கங்களாக இருக்கும்போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நம்மளுடைய இதயத்துக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும், மெக்னீசியத்தோட இணைந்து ரத்த நாளங்களை உங்களுக்கு தளர்த்தி அது இறுக்கங்களை ஏற்படாமல் சீரான ரத்த ஓட்டத்தில் அது கொடுக்கறதுக்கு, ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளுடைய அளவை பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுக்கு நீக்கிவிடும். ஸோ கெட்ட கொழுப்புகள் மீண்டும் படியாமலும் பார்த்துக்கொள்ளும். இதனால எந்த விதமான தடையும் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உங்களுடைய இதயத்துக்கு கிடைக்கும். இதனால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரானவில் இருக்கிறது
ஏற்படுறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. சரும பொலிவு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கும். பச்சை பயிறு மாவாக நீங்கள் அரைத்து முகத்தில் தேய்த்து குளித்து வரும்போது முகப்பொரு கரும்புள்ளிகள் நீங்கி சருமம் உங்களுக்கு பொலிவாக தெரியும். ஸோ இது ஒரு சிறந்த இயற்கை ஸ்க்ரப்பாக உங்களுக்கு செயல்படும். அதனால் உங்களுக்கு அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் சருமம் உங்களுக்கு பொலிவாகவே இருக்கும். அதாவது உங்களுடைய சருமத்துக்கு அழகுக்கு வேண்டிய கோலஜன் உற்பத்தியை பச்சை பயிறு உங்களுடைய சருமத்தில் மேம்படுத்தி வறட்சி ஏற்படாமல் பாதுகாக்கும். இப்போ கூந்தல் வளர்ச்சியுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பச்சை பயிறு மேம்படுத்துது. அப்போ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் புரதம் கூந்தல் வேர்களை உங்களுக்கு வலுவாக்கி பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஊட்டச்சத்தும் பச்சை பயிரில் உங்களுக்கு இருக்கிறதால தான் முடி உதிர்வையெல்லாம் உங்களுக்கு தடுத்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே தலைமுடியை பலப்படுத்துது. இதனால உங்களுக்கு முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுறது, பேன் பொடுகு தொல்லை கூட உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா பச்சை பயிரில் இரும்பு சத்து மற்றும் ஃபோலேட் நிறைந்திருக்குங்க. பச்சை பயிரில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கு. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் ஹீமோகுளோபினுடைய அளவு உங்களுக்கு உயர்த்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்ல சுறுசுறுப்பு அப்படின்றது அதிகரிக்கும். இது உங்களுடைய உடல்ல இரும்பு சத்து சீராக வைக்கிறதால உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் உங்களுக்கு கொடுத்து நாள்பட்ட உடல் சோர்வு மற்றும் பலவீனத்தை நீக்கி உங்களுடைய உடலை சுறுசுறுப்படை வைக்கும். அதாவது ரத்த சோகை நோயால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணிட்டு இரும்பு சத்து பற்றாக்குறையை நீக்கி போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுத்து உங்களுக்கு அந்த ரத்த சோகை நோயை குணப்படுத்தி சுறுசுறுப்பாக உங்களுடைய உடலமைப்பை மாற்றுறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிறு நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக்கி கொள்வதற்காமே நம்ம பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ முக்கிய தாதுக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு நமக்கு இருக்கு. எலும்புகள் உங்களுக்கு பற்கள்லாம் வலுவாக இருக்கணும்னா கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு வளமான அளவில் வேணும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் பச்சை பயிரில் இருக்கு. இதனால் அந்த ஆஸ்டியோபோரோசிஸை நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். வயது முதிர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு பச்சை பயிரில் உங்களுடைய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் எலும்புகள் உங்களுக்கு பலம் பெறும். 50-60 வயதுகளில் கூட எலும்புகளை இரும்பு போல உங்களால் பலமாக வைத்துக் கொள்ள முடியும். ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிர் உங்களுடைய பற்கள், உங்களுடைய ஈறுகளையுமே வலுப்படுத்தும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. இம்யூனிட்டி பூஸ்டராக பச்சை பயிர் உங்களுக்கு செயல்பட்டு எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கும். விட்டமின் சி மற்றும் துத்தநாகம் பச்சை பயிரில் இருக்கு. குறிப்பாக முளை கட்டிய பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சி மற்றும் சிங்க், அந்த துத்தநாகம் ஆகிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே பலப்படுத்திக் கொள்வதால் புதுவிதமான ஒரு நோய் கிருமி உங்களை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை உங்களுடைய உடலில் ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு நீங்கள் நலமாக இருக்கிறதுக்கு தான் பச்சை பயிர் உங்களுக்கு துணை புரியும். ஸோ பச்சை பயிறு, பாசி பயிறு அப்படின்னா பெயர்களில் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.